வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அதுக்கப்புறம் அஜித், விஜய் அப்படிங்கிற காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இருந்துட்டு இருந்தாங்க. இதுல தனுஷு கிடையாது. தனுஷு வந்து அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவாரு. தனுஷு, சூர்யா அவங்கெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். ஆனா இன்னைக்கு தமிழ் திரையுலகில் உச்சத்துல இருந்த நடிகர் விஜய் வந்து ஜனநாயகன் படத்தோட நான் திரையுலகுக்கு இதுதான் என்னுடைய கடைசி படம், இதோட நான் முடிச்சுட்டு அரசியலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் ஆயிட்டார். அந்த இடம் வந்து இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு அஜித் தான் முடியும், வேற ஆளே முடியாது. அஜித்துக்கும் கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. விஜய்க்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் போட்டிக்கு ஆள் இல்லாதனால இன்னைக்கு அஜித் வந்து உச்சத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அஜித் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து பைக் ரேஸு, கார் ரேஸு, அதுல வந்து தன்னுடைய கவனங்களை முழுமையா செலுத்திட்டு இருக்காரு. இடையிடையே டைம் பாஸ் மாதிரி சினிமால ஏதோ படத்தை நடிச்சுட்டு திரும்ப கார் ரேஸுக்கு போயிடுறாரு. இப்ப அவருடைய படம் வெளியே வந்து ரொம்ப நாளாச்சு. இப்ப புதுசா ஒரு பிளான் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, தன்னை வைத்து இயக்கியோடு இணைந்து பல படங்களை நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு அஜித்தை வச்சு இயக்கிய ஒரு இயக்குனர். ஆதிக் ரவிச்சந்திரன் யாருன்னா 2015 திரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழகத்துக்கு அறிமுகமானாரு. 2017 அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனாரு. அதுக்கப்புறம் 2018 மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு. 2025 குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் அஜித்தை வச்சு எடுத்திருந்தாரு. இப்ப அதே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டேர் டெவில் அப்படிங்கிற படத்தை அஜித்தை வச்சு இயக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை தயாரிப்பது யாருன்னா ஷாலினி அஜித்குமார் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த டேர் டெவில் படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் படம் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரசிகர்களை, அஜித் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்காங்களோ அஜித்திட்ட அந்த அனைத்தையும் அந்த படத்துல கொண்டு வந்திருப்பாரு. அந்த படத்தோட பேரை பார்த்தீங்களா, டேர் டெவில், கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். அதனால அந்த படத்துல அஜித்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கும். ரசிகர்கள் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்பார்ப்போடும் இந்த படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. இந்த படம் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அவரு வந்து 2011 மங்காத்தா அப்படின்னு ஒரு படம் அஜித்தை வச்சு படத்தை இயக்குனாரு. படம் நல்லா செம போச்சு, நல்லா பீக்ல போச்சு. ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் ஆக்ஷன் படம். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப அதே வெங்கட் பிரபுக்கு இன்னொரு படத்தை நடித்து கொடுக்கலாம் அப்படின்னு அஜித் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. 2 பேரும் கதை டிஸ்கஷன்ல இப்ப போயிட்டு இருக்காங்க. அநேகமா அந்த டேர் டெவிலுக்கு அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கக்கூடிய அந்த மங்காத்தா 2 அந்த படம் வெளிவர இருக்கு. அந்த படமும் பாத்தீங்கன்னா மங்காத்தா 1ல என்னென்ன இருந்துச்சோ அனைத்து சுவாரஸ்யங்களும், அதாவது ஒரு நகைச்சுவையோட ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியா இதையும் எதிர்பார்க்கலாம். அதுல வந்து அஜித் கூட அர்ஜுன் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பெரிய ஸ்டார் வந்து அஜித் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த படமும் ஒரு அஜித் ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா. அவரு சிறுத்தை சிவா வந்து அஜித்தை வந்து பண்ணியிருக்காரு. அவரு படமும் நல்லா அஜித்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். நல்ல ஒரு அஜித்துக்கு பிடித்தமான ஒரு இயக்குனர். அவரு படமும் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் கலந்த படங்களா இருக்கும். அவருக்கும் அஜித் ஒரு படம் நடிக்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் ஒரு நல்ல கதையை தேடிட்டு இருக்காங்க. அந்த கதையில வந்து அஜித் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இப்படி தொடர்ந்து தன்னோடு இணைந்து பணியாற்றிய இயக்குநர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க அஜித் தயாராகிட்டு இருக்காரு. ஒரு படம் நடிச்சு முடிச்சோன்னா திரும்ப அவர் கார் ரேஸுக்கு போயிடுவாரு. அங்க கொஞ்சம் கார் ரேஸ் முடிச்சு திரும்ப இங்க வந்துட்டு போவாரு. இப்படி அஜித் மாறி மாறி பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் தமிழ் ரசிகர்களுக்கிடையே அஜித்துக்கு என்று ஒரு தனி இடம் இருக்குது. எப்படி விஜய்க்கு எல்லார் மனசுலயும் ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி அஜித்துக்கும் ஒரு நிரந்தரமான இடம் உண்டு.
விஜய் திரையுலகை விட்டு விலகினாலும் அந்த இடத்திற்கு அஜித் அவர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அஜித் ரசிகர்களும் அதை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அஜித் விஜய் அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவரும் விஜய் மாதிரி தான். சாதாரணமா அவர் உடனே வந்த உடனே டக்குன்னு டாப்ல வரல. அவரும் விஜய் மாதிரி நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய கேலி, உருவ கேலி, இப்படி பல அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அதையெல்லாம் முறியடிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இன்னைக்கு விஜய் அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காருன்னா அவருக்கு ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மலையாளி, அம்மா சிந்து. அவங்களுக்கு தான் அஜித் பிறந்திருக்காரு. எல்லாருமே அஜித்தை ஒரு மலையாளின்னு அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கேலி பண்ணியிருக்காங்க. அவர் மனசு நோகம்படி நிறைய பேர் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் முறியடிச்சிருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு மலையாள ஆள் அவர்கிட்ட மலையாளத்துல பேசினா கூட அஜித் தமிழ்ல தான் பேசுவாரு. இது அவருடைய கேரக்டர். அவர் வித்தியாசமான ஆள் தான். அது மாதிரி எந்த பத்திரிகையாளரும் அவர் சந்திச்சு பேட்டி கொடுக்கறதும் கிடையாது. மனசுல எது பட்டதோ அதை தைரியமா போட்டு உடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அஜித். நீங்க கூட பார்த்திருக்கலாம், கலைஞர் சிஎம்மா இருக்கும் போது ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு அஜித் இருக்கிறாரு, ரஜினி எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தரா பேசும்போது அடுத்தது அஜித்துக்கு பேச கூப்பிடுறாங்க. பேச போகும்போது அஜித் தைரியமா சொல்றாரு, எங்களை நடிக்க விடுங்க, நாங்க திரைப்படத்துறையில எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி முதல்வர் ஒரு விழா நடத்துறாரு, அந்த விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் தொனில எங்களை மிரட்டிங்க கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. இது நல்ல கலாச்சாரமா தெரியல அப்படின்னு முதல்வரை மேடையில வச்சுக்கிட்டே அஜித் தைரியமா சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் படைத்தவர். அந்த மாதிரி எதையுமே ஒரு போல்டா அமைதியா இருப்பாரு, இறங்கிட்டாருன்னா போல்டா அடிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் படைத்த நடிகர் அஜித். அஜித் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ரேர். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பத்திரிகையில ஸ்வீட் 16 அப்படின்னு ஒரு பகுதி, அதுல நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு 16 கொஸ்டின்ஸை கூப்பிட்டு திரைப்படத்துறையில் இருக்கிற நடிகைகள், வெளியே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின்ஸை கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணி இந்த புக்ல பிரிண்ட் பண்ணுவோம். அதுல நான் நம்முடைய முதல்வர் விஜயுடைய தாயார் சோபா சந்திரசேகரை கூட இதை நான் சந்திச்சிருக்கேன். இதே இந்த ஸ்வீட் 16 பகுதிக்காக சந்திச்சு அவங்ககிட்ட அந்த கேள்வி பதில வாங்கிலாம் அதுல போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பால் அடிம்பாங்க வெற்றிக்கு, அதையும் நான் சோபா சந்திரசேகர் அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி ஸ்வீட் 16 அந்த இதுக்கு நான் அஜித் கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணணும் சார், உங்களை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க நீங்க கொஸ்டின்ஸ் எனக்கு கொடுத்து அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே மாதிரி கரெக்டா ஒரு 4-5 நாள்ல எனக்கு அங்கிருந்து அவரு நான் கொடுத்த கொஸ்டின்ஸ்க்கு அழகா டைப் பண்ணி அதுக்கு ஏத்த பதில அந்த 16 கொஸ்டின்ஸ்க்கும் 16 பதில டைப் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. அதை நம்ம அந்த பத்திரிகை புக்ல போட்டிருந்தோம். அந்த மாதிரி பத்திரிகையாளரை சந்திக்காட்டா கூட பத்திரிகையாளர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இதை அதுல செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தக்கூடிய அஜித் அவர் கார் ரேஸ்ல நம்பர் 1ஆக இருந்தாலும், பைக் ரேஸ்ல ரொம்ப ஆர்வம் காட்டினாலும், திரைப்படத்துறையிலையும் அவர் அப்பப்ப தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணும், அவங்களுடைய ரசிகர்களை அப்பப்ப திருப்திப்படுத்தணும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் விட்டு சென்ற அந்த இடத்தை அஜித் அவர்கள் நிரப்பி நம்பர் 1ஆக அவரு வருவார். இப்பயும் நம்பர் 1 இருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் அவருக்கு போட்டிக்குன்னு இப்ப விஜய் இருந்தார், இப்ப விஜய் இல்ல. ஆனா விஜயும் அஜித்தும் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப திக் நண்பர்கள் 2 பேருமே. எதிரும் புதிருமா இருந்தா கூட அது திரைப்படத்துறையில இருந்தாலும் போட்டி இருக்கணும்ல, அதனால இருந்தா கூட நேரில் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பானவர்கள், அந்த பழகக்கூடியவர்கள். இப்ப கூட சமீபத்துல பாத்திருப்பீங்க, அஜித்துடைய தாயார் இறந்ததுக்கு விஜய் போயிருந்தாரு, ஆற தழுவிக்கிட்டாங்க. முதல்வர் சிஎம் இருந்தாரு, அவர் அந்த இடத்துல இருந்தாலும் போய் பார்த்து சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு 2 பேருக்கு ஒரு நெருக்கமான நண்பர்கள் அவர்கள். அவருடைய நட்பு தொடர வேண்டும், அஜித் இன்னும் உச்சத்துக்கு வர வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் நாம் எல்லாம் அதுதான் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.